வணக்கம் கைஸ். நேற்று பார்த்தீங்கன்னா போக்கோ M2 ப்ரோவை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு விஷயத்தை பார்த்து மக்கள் செம்ம காண்டாயிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லான்ச் ஈவெண்ட்டில் போக்கோ இந்தியா CEO சி மன்மோகன் நாங்கள் கம்யூனிட்டி ஃபீட்பேக் எடுத்தோம் சொல்லிட்டு ஒரு இமேஜ் காமிச்சார். அதில் லெஃப்ட் சைடு மக்களுக்கு இதுதான் தேவைன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு, லாங் லாஸ்டிங் பேட்டரி, ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட்டு, இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் சொல்லி இதெல்லாம் போக்கோ M2 ப்ரோவில் இருக்குன்னு சொன்னார். அப்புறம் ரைட் சைடில் இருக்கிற விஷயத்தை காமிச்சு இதெல்லாம் மக்களுக்கு தேவை கிடையாத விஷயம், தேவையில்லாமல் மொபைல்ஸில் தராங்கன்னு சொல்லிட்டு AMOLED பேனல், ஒயர்லெஸ் சார்ஜிங், கர்வ்டு டிஸ்பிளே, இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் பற்றி சொன்னார். இதை பார்த்து மக்கள் செம கோவம் ஆயிட்டாங்க. அந்த வீடியோவோட கமெண்ட்டில் போயிட்டு கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இவர் ட்விட்டரில் போடுற ட்வீட்ஸ்க்கெல்லாம் ரீட்வீட் பண்ணி ரிவீட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்ககிட்ட வந்து AMOLED பேனல் வேணாம்னு சொன்னோமா, IPS LCD பேனலை விட AMOLED பேனல் தான் சிறந்தது, அது எப்படி இந்த பொருள்லாம் மக்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணலாம், மக்களுக்கு தேவையான பொருளை உருவாக்குறது தான் உங்கள் வேலை, நீங்கள் ஒரு பொருளை உருவாக்கிட்டு இதுதான் நீ யூஸ் பண்ணணும்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு வராதிங்க, IP68 வாட்டர் ப்ரூஃபிங் வேணாம்னு சொல்கிறீங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங் வேணாம்னு சொல்கிறீங்க, மார்க்கெட்டிங்காக இஷ்டத்துக்கு போய் சொல்லுவீங்களான்னு மக்கள் வந்து கழுவி ஊற்றிட்டாங்க. எனக்கே அவரை பார்த்தா பாவமாக இருக்குது. தேவையில்லாமல் வார்த்தை விட்டு மாட்டிங்கனாருன்னு தான் சொல்லணும். இவர் இந்த போக்கோ M2 ப்ரோவை realme 6 ப்ரோவோட வேற கம்பேர் பண்ணார். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, போக்கோ M2 ப்ரோ தான் அதை விட பெட்டர்னு சொன்னார். இவர் வந்து பேக் கேமரா பற்றி நிறைய சொன்னார். பேக் கேமரா அதில் வந்து 64 மெகா பிக்சல் இருக்குது, எங்களதில் 48 மெகா பிக்சல் தான் இருக்குது. ஆனால் அந்த 4 மெகா பிக்சலை போக்கோ M2 ப்ரோவோட 48 மெகா பிக்சல் தோக்கடிச்சிடும்னு சொன்னார். ஆனால் வந்து இவர் ஃப்ரண்ட் கேமரா பற்றி பேசவே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா தான் தராங்க. ஆனால் realme 6 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 12 பஞ்ச் ஹோல் ஃப்ரண்ட் கேமரா, அதுவும் டிஸ்பிளேயோட கார்னரில் தராங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா மொபைலோட டாப் சென்டரில் ஸ்டிக்கர் போட்ட மாதிரி தராங்க. அப்புறம் realme 6 ப்ரோவில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்குது. இவங்க மொபைலில் போக்கோ M2 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே தான் இருக்குது. அதையும் இவர் மென்ஷன் பண்ணல. வெறும் வந்து சார்ஜர் வந்து அதில் 30 வாட் இருக்குது, எங்களதில் 33 வாட் இருக்குது, அதில் 4300 mAh பேட்டரி தான் இருக்குது, எங்களதில் 5000 mAh பேட்டரி இருக்குன்னு சொல்லி இது மட்டும் தான் சொன்னார். எது ப்ளஸ்ஸாக இருக்கோ அது மட்டும் தான் சொன்னார். மைனஸாக இருக்கிறது எதுவுமே ஒரு மென்ஷனே பண்ணல. இருந்தாலும் இது வந்து ரீபிராண்ட் பண்ணி ரெட்மி நோட் 9 ப்ரோவில் இருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அது realme 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா ரீபிராண்டட் வெர்ஷன் கிடையாது. மற்றபடி ரெண்டுமே ஒர்த்தான மொபைல் தான். கொடுக்குற காசு வேல்யூ ஃபார் மணி மொபைல்ஸ் தான் ரெண்டுமே. எனக்கு பர்சனலாக வந்து இந்த போக்கோ M2 ப்ரோட பேக் டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரீமியம் மொபைல்ஸில் வர லுக்கு பார்த்தீங்கன்னா இதோட பேக்கில் இருக்குது. அந்த மேலே ஒரு கலர் கொண்டு வந்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி அப்படியே வேறு கலர் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே பென்சிலை வச்சு கிறுக்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. ஏன் இப்படி வந்து ஒரு மொபைலை டிஸ்கரேஜ் பண்ணி ஒரு மொபைலை என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இவங்க ஏன் இந்த மாதிரி ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வராங்கன்னு தெரியல. மொபைல்லாம் ஆனால் ஒர்த்தாக தான் கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி இவங்க லான்ச் பண்ண போக்கோ F1 பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து எங்கள் அண்ணன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறாக இருக்குது. கேமிங்காக இருக்கட்டும், எந்த பர்ஃபார்மன்ஸும் குறைய சொல்ல முடியாது அந்த மொபைலில். ஏன்னா அதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 845 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 20,000 அந்த சிப்செட்டு கொண்டு வரது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி வந்து தாறுமாறாக மொபைல் கொண்டு வந்த இவங்க ஏன் இப்போ வந்து ரீபிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியல. போக்கோ M2 பற்றி நீங்கள் இன்னும் கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி இது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டோம். இது தான் இந்த ஸ்பெக்ஸோட தான் லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது அந்த இதுக்கும். நான் தான் ஃப்ரண்ட் கேமரா மட்டும் கொஞ்சம் 20 மெகா பிக்சல் தருவான்னு சொல்லி ஏற்றி சொல்லிட்டேன். மற்றபடி அதுவும் தரலை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சகப்பு கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் இதோட இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.